முதல் விஷயமே நமக்கே ஆச்சரியம் தரக்கூடிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் சொல்லணும். துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு காசா மக்களுக்காக எந்த அளவுக்கும் நாங்க இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அதுல ஸ்டேட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல துருக்கி அப்படிங்கக்கூடிய நாடு இஸ்ரேல் மேல படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவரே சொல்லியிருக்காருன்னா பாருங்க, இது ரொம்பவே அதிசயம். போர் ஆரம்பிச்சது இதுவரையும் இந்த மாதிரி போர்லாம் தொடுப்போம்லாம் சொல்லவே இல்லை. ஆனா நாங்க காசாவுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவோம், போர் கூட தொடுப்போம்னு சொல்லிட்டு எர்டோகான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அப்ப இது நடந்தா என்ன ஆகும்னு பார்த்தா 3ஆம் உலக போர் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. எப்ப இது பாலஸ்தீனம் இஸ்ரேல் இல்ல காசா இஸ்ரேல் போராக மட்டுமே இருக்கும், அது வரையும் தான் என்னவா இருக்கும்னா இது தனி நாட்டுடைய போராக இருக்கும். இதே மற்ற நாடுகளுக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, துருக்கி காசாவுக்கு ஆதரவாக இறங்கினாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக வேற யாராவது இறங்குவாங்க. இப்படி மாத்தி மாத்தி இறங்கி கொள்ளும் போது என்ன ஆயிரும்னா, நாடுகளுக்கு நடுவுல போர் பெரிய விதத்துல வெடிக்கப்படும். அது 3ஆம் உலக போருக்கு காரணமாக போயிடும். அதை தான் இஸ்ரேல் விரும்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துருக்கி அதிபர் சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு வார்த்தைகள்னு பார்த்தா, யார் துருக்கினா நேட்டோல அங்கமாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நாடு. சொல்ல போனா நேட்டோலயே வச்சு பெரும் பவர்ஃபுல்லானதுன்னா துருக்கி தான். ஆயுதத்திலேயும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட துருக்கி இஸ்ரேலை எதிர்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா அது ரொம்பவே ஆபத்தாக தான் பார்க்கப்படுது. ஆனா கண்டிப்பா போர் நடத்துவோம், இந்த நேரத்துல நடத்துவோம் அப்படிங்கிறதை சொல்லல. நாங்க காசாவுக்கு ஆதரவாக ஒரு கட்டத்துல அதையும் கூட செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம், அதை தான் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படிங்கிற மாதிரியான தோனியில அவர் அறிவிச்சிருக்காரு. ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்ப இந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேசுறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது கூட பார்த்தா இந்த ரஃபாவுடைய தாக்குதலாக இருக்கலாம். இவங்க இன்னும் முற்றுப்புள்ளியே வைக்காம இந்த போரை எச் பண்ணிட்டே போறாங்க. ஐசிசி சொல்லி, ஐசிஜே சொல்லி, ஐநா சொல்லி, இன்னும் எல்லாமே சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் கூட ரஃபாலையும் போய் அடுத்த கட்டமாக மக்களை கொன்று குவிக்கிறாங்களே அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்துடைய வெளிப்பாடாகத்தான் இது இருக்கலாம். இன்னைக்கு உலகமே என்னது, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கக்கூடிய வாசகத்தை எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய பார்வையும் ரஃபாவின் மீது இருந்து கொண்டிருக்கும் போது அங்க நடக்கக்கூடிய அநியாயத்தினால தலைவர்கள்லாம் கொந்தளிக்கலாம்னு சொல்லப்படுது. அதனுடைய விளைவாகத்தான், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் துருக்கியுடைய அதிபரும் இதை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. எப்பயுமே நம்ம துருக்கியுடைய அதிபரை பத்தி பேசும்போது கமெண்ட்ல சிலர் துருக்கியுடைய அதிபரை எல்லாம் நம்ப முடியாது, அவர்கள் பச்சோந்தி மாதிரி எர்டோகான் அவர்கள் அப்படின்லாம் சொல்லுவீங்க. நம்ம அவர்களுக்கு ஆதரவாக எதுவும் பேசல, இப்படி ஒரு தகவலை அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை கூட சவுதி போன்ற நாடுகள் ஒண்ணுமே சொல்லாம வாயை மூடிக்கொண்டு கண்டுகொள்ளாத மாதிரி இருந்து கொண்டு இருக்காங்க. என்னதான் துருக்கி வாயில சொன்னாலும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதும் செய்ய போறாங்க அப்படிங்கிறதை பார்க்க தான் போறோம். இவர்கள் மட்டும் கிடையாது, மால்டீவ்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இஸ்ரேலோடு உறவுகளை எல்லாம் துண்டிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அரபு நாடுகளுக்கு கேவலமான ஒரு விஷயம் தான். அவர்களே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம்னு கூட சொல்லலாம். வெறும் ஒரு சின்ன தீவு, அந்த சின்ன தீவு இஸ்ரேலை எதிர்த்து இப்படியான முடிவுகளை எல்லாம் செய்றாங்க. ஆனா பெரும் பெரும் நாடுகள் ஒண்ணுமே செய்யறதில்ல. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி வருது. இப்ப செங்கடல்ல முடக்கிட்டு இருக்காங்க, அது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால அங்க போக முடியாம சுத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அந்த செங்கடல்ல அந்த சுயஸ் கால்வாய் வழியாக போனா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எவ்வளவு தூரம்னு பார்த்தா 13,000 கிலோமீட்டர். அது இருக்கிறதுலே சின்ன சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கு. அதனாலதான் அந்த பாத்தை அவங்க தேர்ந்தெடுத்து அந்த வழியா டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஹவுதிகள் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மாற்றே இல்லையா, நம்ம சுத்தி சுத்தி போகும்போது அதை விட பல மடங்கு ஆயிட்டு இருக்கே, செலவும் ஜாஸ்தி, பொருளாதார பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது இந்த சமயத்துலதான் ரஷ்யால, அதுவும் நார்த்தன் ரஷ்யால பார்த்தா ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில போனா அது ஏசியாவையும் யூரோப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதி. அது வழியாக டிராவல் பண்ணா வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் ஆகுதாமா. அதாவது சூயஸ் கால்வாய் வழியாக போனா கூட 13,000 கிலோமீட்டர்னா, அங்க 8,000 கிலோமீட்டர்னா இதோட 5,000 கிலோமீட்டர் கம்மினா இங்க டிராவல் பண்றதை விட 3ல 2 பகுதியிலேயே என்ன பண்ணிடலாம், அங்க டிராவல் பண்ணிடலாங்க கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இப்ப அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளும், வெஸ்ட் கண்ட்ரிஸ் முழுவதும் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட டீலிங்க போய் போடுவோம், பேசுவோம். ஏன்னா அது ரஷ்யாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். ரஷ்யா விரும்பினாதான் திறந்து விடுவாங்க, இல்லாட்டினா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும் மாதிரியான ஒரு வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப ரஷ்யாவை அப்ரோச் பண்ண போறாங்க. அப்படிங்கக்கூடிய விஷயம் வர்றதுக்கு முன்னாடி சைனா விழுந்தடிச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க ரஷ்யா கூட போய் இதை பத்தி பேசணும்னு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துட்டுமே சீக்ரெட் ஏஜென்சிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க செய்திகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த செய்தி சீனாவுக்கும் தெரியுது. சீனா இப்ப போய் ரஷ்யா கூட போறாங்க.
அப்படி வந்து போய் பேசி ஒருவேளை டீலிங் வந்து போட்டா என்ன ஆகுங்கக்கூடிய பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து செங்கடலை முடக்கி வச்சிருக்கிறது எதுக்காக? யாருக்கு லாபம் கிடைக்கணும்? அங்க இருக்கக்கூடிய ஹவுதிகளுக்கா? கண்டிப்பா கிடையாது. காசா மக்களுக்கோசரம் தான் அவர்கள் அதை முடக்கி வச்சிருக்காங்க. முடக்கி வச்சதன் மூலமாக அவர்களுக்கு பெரும் சிக்கல் வந்து வரணும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுடைய ஆதரவாளர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இன்னொரு வழி இதோட லாபமா கிடைச்சா அது என்ன ஆயிரும்? இஸ்ரேலுக்கு லாபமா போயிடும். அப்ப வந்து பார்த்தா அவங்களுடைய டிராவல் ரொம்ப ஈஸியா போயிடும். அதுலயும் வந்து ரஷ்யாவாகட்டும் சைனாவாகட்டும் முற்றிலுமாக காசாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களே இந்த வழியை திறந்து விட சம்மதிப்பாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை அவங்க திறந்து விட்டா எல்லா நாடுகளுமே அதன் வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கக்கூடிய கேள்வியும் வந்திருக்கு. இல்ல குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் விடுவாங்களாங்கக்கூடிய கேள்வி வந்திருக்கு. இல்ல சுத்தமாவே திறந்து விட மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய பேச்சுகள் இப்ப இடம்பெற்று கொண்டிருக்கு. ஆனா அப்படி ஒரு ரூட் இருக்குதுங்கிறது மட்டும் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி வந்து எல்லாருமே அந்த பக்கம் போனா செங்கடலை மூடி வச்சாலும் மூடி வைக்காட்டினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து எந்த நஷ்டத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ப்ராஸ்பர்ட்டி கார்டியன் இப்ப சும்மா மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு அவங்க திரும்பி வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டிய நிலைமை தான் வந்துடும். அமெரிக்காவுக்கு அவங்களே திரும்பி போயிடுவாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இந்த ரோட் இனி ஆகாது, வேற ரோட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து எந்த ஒரு அழுத்தத்தையும் ஹவுதிகளால கொடுக்க முடியாம போயிடும். இது இன்னைக்கு மிகவுமே எதிர்பார்ப்போடு இருக்குது. ரஷ்யா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய பதில். இதற்கு நடுவுல முதல்ல ஹவுதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு வழி கிடைச்சா அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு லாபங்கிறத இந்த விஷயத்தை கேட்டாவே நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப 1000 கிலோமீட்டர் 1-2 கிலோமீட்டர்ல 1000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் செங்கடல்ல இருந்து ரெட் சீல இருந்து என்ன பண்ணிட்டாங்க? அமெரிக்கன் போர்க்கப்பலை கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டாங்க. நம்ம நேத்தே சொன்னோம் 4 கப்பல் மேல தொடர்ந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய நேவி கப்பல் மேலேன்னு சொல்லியிருந்தோமா. இப்ப அதுல எதுவுமே அடிப்படலைங்கிற மாதிரி ஒரு பழைய போட்டோ தூக்கி மறுபடியும் போட்டாங்க அமெரிக்கா. உடனே ஹவுதிகள் அப்படிலாம் நீங்க போய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பழைய போட்டோ, அப்படி நீங்க வந்து அடிப்படலைன்னா எதுக்கு உங்களுடைய கப்பலை 1000 கிலோமீட்டர் பின்னாடி கொண்டு போய் போட்டிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அது இல்லாம சவுதியுடைய ஜித்தா துறைமுகத்துக்கு ஒரு கப்பல் கொண்டு போகப்பட்டதாகவும் அங்க வந்து அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க வந்து அதை சரி செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்து கொண்டிருக்குது. அப்ப தொடர்ந்து நேற்று செய்த தாக்குதல்ல எல்லாமே பேலஸ்டிக் ஏவுகணைகளாக இருந்திருக்கு. அதுல வந்து கப்பல் தீப்பிடித்தது உண்மை, சேதமடைந்தது உண்மை. அதனாலதான் வந்து கப்பலை வந்து பின்னோக்கி கொண்டு போயிருக்காங்க, பின்வாங்கி இருக்காங்க. பத்தாவதுக்கு ரெடி பண்றதுக்காக சவுதியுடைய ஹெல்ப்புக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்து கொண்டிருக்குது. அமெரிக்கானாலேயே ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியாம மூச்சு திணறி கொண்டுதான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கப்பலுடைய கேப்டன்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? எங்களால சமாளிக்க முடியல, நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையாவது வந்து ஹவுதிகளை கூப்பிட்டு பேசுங்கிறாங்க. என்னதான் வந்து பேசினாலும் சரி, அச்சுறுத்தினாலும் சரி, ஹவுதிகள் சொல்லிட்டாங்க, நீங்க எங்க மேல வந்து குண்டு போட்டு அழிச்சாலும் சரி, எங்க மக்களும் நாங்களும் சாவர கூட தயாரா இருக்கோம், ஆனா காசால வந்து போர் நிறுத்துற வரை நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு உறுதியா பேசியிருக்கும் போது இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நேத்து கடுமையான வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஹவுதிகள் மேல. ஏமன்ல அங்க பொதுமக்கள் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14 பேர் இறந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இன்னும் மேலதிகமான தகவல் வரும்போது நம்ம சொல்லலாம். அங்க கடுமையான வான் தாக்குதல நேற்று இறந்திருக்காங்க. அதனாலதான் என்ன ஆயிட்டாங்கன்னா கொந்தளிச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயமும் நடந்திருக்கு. இறுதியாக பார்த்தா நேற்று நடந்த ஒரு காமெடி சம்பவம் தான் சொல்லணும். காசாக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு? குண்டு வீசி அவர்களுடைய ராணுவம் இருந்த பகுதியிலேயே அந்த குண்டு விழுந்து 6 பேர் அந்த இடத்துல கடும் காயத்தோட வந்து உயிர் தப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து இல்ல உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, போர்க்களத்துல அவர்களால் சமாளிக்க முடியாம அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளால அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து என்ன ஆயிட்டாருன்னா அவர் தங்களுடைய ஆட்கள் மேலேயும் அவங்களுடைய இராணுவ தளங்கள் மேலேயே குண்டு வீசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இதைதான் நாமளும் ரொம்ப நாளா சொல்றோம். அங்க நிறைய பேத்துக்கு பித்து பிடிச்சு கிடக்குது. அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லெட்டர் போட்டுட்டு இருக்காங்க, நாங்க வெளியே வரோம், எங்களை காசாக்குள்ள வைக்காதீங்க, வெளியே எடுங்க, எங்களால முடியல, மன ரீதியான நிறைய அழுத்தங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க, எங்களால நீங்க சொல்ற கமெண்டை ஃபாலோ பண்ண முடியலங்கிறாங்க. எதையும் கேட்காம ஆள் கிடைச்சா போதும், இப்போதைக்கு ஆள் கிடைக்கல, நீங்களே வந்து மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டா மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? தாக்கி கொள்றாங்க. அது இல்லாம தற்கொலை பண்ணி கொண்டு சாகுறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து இஸ்ரேல் ராணுவம் மறைத்து கொண்டுதான் இருக்குதாமா. இன்னும் இஸ்ரேலுடைய ஆய்வாளர்களே சொல்றாங்க 30,000 நபர்களுக்கு மேல இஸ்ரேல் ராணுவத்துல கடும் காயம் ஏற்பட்டிருக்கும்,
கடும் விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த போர்ல அப்படிங்கிறாங்க. அதாவது கை கால் இழந்தவங்களா இருப்பாங்க, இல்ல வந்து போர்ல திருப்பி கலந்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அடிபட்டவங்களே வந்து பார்த்தா 30,000 எண்ணிக்கைக்கு மேல வந்து இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து கொண்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் விஷயம் வெளியே வரும்போது அதை பத்தி பேசிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்றாங்க, பொதுமக்கள் மேல வந்து தாக்குதல் செய்து அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்களை கொன்னு குவித்தாவது வந்து அந்த பேச்சை தக்க வைக்கணும். நாம அசிங்கப்படுறதை விட நம்ம இனப்படுகொலையாளர்கள்னு சொல்லி பேர் வாங்குறதே பரவாயில்ல, நம்மளை தோத்துட்டோம்னு யாரும் சொல்லிடக்கூடாது, அதுக்கு பதில் இவங்க வந்து கொடூரமானவங்கன்னு சொல்றது கூட நமக்கு கெத்துதாங்கிற மாதிரி தான் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள் மேல. மற்றபடி இவர்களால போராளிகள் கூட போராடவே முடியல அப்படிங்கிறது அவர்களுடைய இராணுவத்தின் வாயிலாகவே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்லே பல முறை தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு நெத்தனியாகுவோடு கூட இருக்கக்கூடிய 2 முக்கியமானவர்கள் அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போரை நிறுத்திடலாம், இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்கிறத கேட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டினா கஷ்டம்தான், நாங்க ஏதாவது பண்ணிப்போன்னு இருக்காங்க. அதாவது ஏதாவது பண்ணிப்போனா ரிசைன் பண்ணிப்போன்னு சொல்றாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்க மாட்டோம், நாங்க வந்து அப்படியே ஆப்போசிட் ஆனோம்னா என்ன ஆயிருன்னா உங்களுக்கு பலம் இல்லாம போயிரும் அப்படிங்கிறதை சொல்றாங்க. அதனால வந்து நெத்தனியாகு வந்து என்ன பண்ணிருக்காரு, எங்களுக்கு வந்து அமெரிக்கா சொல்றது ஓகேன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா இவங்களுடைய பேட்டி நம்ம எப்படி நம்புறது, போரை நிறுத்துறோம்பாங்க, நாளைக்கு காலையில இல்ல கடைசி ஆள் வரையும் அழிக்கிறோம்பாங்க, மறுபடியும் நாளைக்கு மதியானம் போரை நிறுத்துறோம்பாங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. இப்போது பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து நெத்தனியாவுக்கு அழுத்தம் கொடுத்ததின் காரணமாகத்தான் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளுக்கு நாங்க சம்மதப்படுறோம் அப்படிங்கிறதை வந்து இஸ்ரேல் சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. ஹமாஸ் தரப்புல இருந்து உங்களுடைய அக்ரிமெண்ட் கிளியரா இல்ல, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, அதுல வந்து ஒரு 70% தான் கிளியர் இருக்கு, நாம போன தடவை கொண்டு வந்த அக்ரிமெண்ட் தானா இது அப்படிங்கிறதை இன்னும் நீங்க உறுதிப்படுத்துங்க, வார்த்தை ரீதியாக வேண்டாம் எழுத்து ரீதியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அங்க போயிருக்கக்கூடிய நிலவரம். நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்.